வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்கையில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் கரை. விஜய் தனுஷ் நடித்து ரீசெண்டாக வெளியே வந்த கரை படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவிக்குமார் சார் நடிச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிங்காக நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. விஜயோ நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம விக்னேஷ் ராஜா தான் எடுத்திருக்கிறாரு இந்த படத்தோடைய டேரக்டர். மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி மற்ற கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிங் கேரக்டர் நிறையா இருக்குது. என்னென்னா 1990 பேங்க்கை கொள்ளடிக்கிற ஒரு கதை. அது எதுக்கு கொள்ளடிக்கிறாங்கன்னா, விவசாயிங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக இவர் கொள்ளடிச்சு மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு பேஸ் கதை தான். சூப்பராக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து கொள்ளடிக்கிற கதை, ஆனால் வந்து எதுக்கு கொள்ளடிக்கிறாங்கன்னு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு. ஏன்னா விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து தூக்கெலாம் போட்டு செத்து போயிட்டாங்க. அந்த ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு தான் டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னு வச்சுங்களேன், விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுத்துட்டு ஒரு 2 லட்சம் 1 லட்சம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு செத்து போயிடுறாங்க. ஆனால் 50 கோடி 60 கோடின்னு அடிச்சுட்டு போகிறவங்கள எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இந்த உலகம் இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்றத வந்து மறுபடியும் நம்மளுக்கு நினைவூட்டுறதுமா நம்ம டேரக்டர் எடுத்து வச்சுருக்கிறாரு. அதுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுற விதமாக நம்ம தனுஷ் பண்ணி வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோட்டை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ்.